மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நாள். அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு பிரசாதம் வந்து வடமாலைக்கு ஆஞ்சநேயருக்கு. இது வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். முறை வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம். போட்டு ஊற வச்சிருங்க. இந்த மிளகு உப்பு போட்டு அரைச்சிட்டு வடை தட்டுறதுக்காக. ப்ளஸ் தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் அரிசி களைஞ்சி வச்சிருக்கேன். நல்லா குழசா வேக வச்சுட்டு இந்த பால் நிறைய ஃபுல்லா பால் வெண்ணெயும் போட்டுட்டு தயிர் வந்து கொஞ்சமா விடணும். 1 ஸ்பூன் விட்டா போறோம். ஆக்சுவலா தயிர் போட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகும் இஞ்சியும் தாளிச்சு கொட்டிடணும். ஸோ இன்னைக்கு ஆண்டாளுக்கு வந்து வெண்பொங்கல் சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அதுலேயே ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு மிளகு ஜீரக பொடியை போட்டு கொஞ்சம் பருப்பும் தனியாக வேக வச்சு வச்சுருப்பேன் சாம்பாருக்குலாம். ஸோ அதையும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த ஆண்டாளுக்கு வந்து வெண்பொங்கல். இது வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து தயிர் சாதமும் வடையும். அந்த தயிர் சாதத்தில் உப்பு போடுறது இல்லை, வடையில் உப்பு போட்டு தட்டுறது. இதெல்லாம் வச்சுருக்கேன். ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலையும் போடுவேன். ஸோ நான் என்ன பண்ணுறது, தரடித்து பிரசாதம் பண்ணிடுறேன். அப்புறம் வெத்தலை மாலை வந்து நீங்கள் கதை சொல்லும் போது அப்படி கட்டிடுறேன். இல்லை மொத்தம் ஒன்றா காமிக்கலாம். அப்புறம் வந்து வெண்ணெயும் ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெயும் வச்சு நைவேத்தியம் பண்ணணும். உப்பு இல்லாத வெண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அன்சால்டட் வெண்ணெய். அது இல்லை ஆற்றுல கொஞ்சோண்டு அன்னைக்கு மட்டும் துளிகொண்டு எடுத்துனா கூட கொஞ்சம் வெண்ணெய் வச்சுட்டு ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருந்ததுன்னா நெஞ்சிலே கொஞ்சோண்டு ஆஞ்சநேயர் வெண்ணெய் வைக்கலாம். நம்ம வந்து நிறைய ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்திக்கு வந்து சொல்லியிருக்கோம் நம்ம எதனால வெத்தலை மாலை எதனால இந்த வெண்ணெய் அப்படின்னு. அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ஃபுல்லாக காமிக்கலாம். ஓகே. சாதம் வச்சு நல்லா ஆறிடுத்து இந்த வெண்ணெயை போட்டுட்டேன். பால் நிறைய விட்டுடலாம். பால் நிறைய விட்டுருக்கேன். கடுகும் இஞ்சியும் தாளிச்சுருக்கேன். தயிர் வந்து சும்மா 2 ஸ்பூன் விட்டா போகிறோம். அப்புறமா புளிச்சிடும். நான் சாப்பிடும்போது லேட்டாக இல்லைக்காக தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு இஞ்சி மட்டும் போடும். கடுகு இஞ்சி போட்டேன். ஆஞ்சநேயர் பிரசாதம் ரெடி. தயிர் சாதம், வடை, வெற்றிலை மாலை நம்ம வந்து வெற்றிலை மாலை போடணும். வெண்ணெய் வெத்தலை மாலை வந்து வெத்தலை மாலை போடுறதுனால நம்ம வடையா தட்டம் கொஞ்சம் போண்டா மாதிரி கொஞ்சம் சின்னதாக உருண்டி போட்டுட்டேன். வடை தட்டுறதா இருந்தால் ஓட்டை போட்டு நல்லா இது பண்ணலாம். அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சிட்டு இது மாதிரி போட்டதுனால சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். மாலை இல்லாததுனால நான் இப்படி தட்டிட்டேன் வடையை. ஸோ அதனால் தயிர் சாதம் இது வந்து இப்போ மாலை கட்டுவேன். காசு இருக்கும்போது மாலையை கட்டிட்டு போட்டு நெய்வேத்தியம். இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி பிரசாதம் ஆயிடுத்து. ஆமாம். ஆனால் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு ஸ்வீட் அப்புறம் பண்ணிக்கலாம். வந்து இப்போ நீ கதை சொல்லுங்க. இன்னைக்கு வந்து 4வது பாசுரம் இல்லையா? பாசுரம் வந்து ஆழிமழை கண்ணா. அந்த பாசுரத்தை பார்த்தலாமா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவில் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொன்ன மாதிரி சரமழையை பற்றி பார்க்க போகிறோம். தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல். இந்த சரமழை என்னன்னு பார்த்துருவோம். ராமாயணத்தில் ஒரு காண்டத்திலையுமே ராமனுடைய அந்த ராம பானம் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு காண்டத்திலுமே இருக்கும். ஒரு கதை இருக்கும். யுத்த காண்டத்துல கிளைமேக்ஸ் ஒன்று வரும். சுருக்கமா ஃபர்ஸ்ட் நடந்ததெல்லாம் பார்த்துருவோம். ராமனும் அவரோட சகோதரர்களும் குருகுலம் முடிஞ்சு அரண்மனைக்கு வரா. தசரதனை பார்க்கறதுக்கு விஸ்வாமித்திரர் கரெக்டா அந்த சமயத்துல வர்றார். தசரதன் வந்து ராமன் வந்துட்டானே, ராமனை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையா இருக்கும்போது கரெக்டா அவனை கூட்டின்னு போறதுக்காக தசரதன் விஸ்வாமித்திரர் வந்துட்டார். ராமனை என் கூட அனுப்பு, தாடகைன்னு ஒரு அறைக்கு இருக்கா, அவளை வதம் பண்ணணும், கூட்டின்னு போறேன். தசரதன் பாக்குறான். இப்பதான் அவன் படிச்சு முடிச்சுட்டு இங்க ஆத்துக்கு வந்திருக்கான், அவனையே பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடுறாரு, நான் வரேன் அப்படிங்கிறார். தாடகை வதம் பண்றதுக்கு. இல்ல ராமன் நான் வரணும்னு அப்புறம் வசிஷ்டரும் சொல்லி ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரோட சேர்ந்து அனுப்புறான். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். தாடகையை போய் வதம் பண்றார். தாடகையை பார்த்துட்டு அவ்வளவு பெரிய அரக்கி பிரம்மாண்டமா மலை மாதிரி நிக்கிறாள். அம்ப எடுத்துட்டு யோசிக்கிறான், பெண்ணாச்சே இவ்வளவு போய் வதம் பண்றதா அப்படிங்கும் போது விஸ்வாமித்திரர் சொன்னார், பெண்ணுன்னு பார்க்காத, எதிர்த்தாப்புல வர்றவாலாம் தன்னோட உணவா எடுத்து அவ சாப்பிட்டுருவா, அந்த மாதிரி அரக்கியது.
பெண்ணோட தன்மையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவள்கிட்ட, நீ தைரியமா நீ அவளை கொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரே ஒரு அம்பு தான், அவ்வளவு பெரிய அரக்கி, ஒரே அம்பு அப்படியே மார்பை தொலைச்சுட்டு போகும். இது வந்து கிட்டத்தட்ட கன்னி போர். குருகுலம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இது கன்னி போர். அப்போ அதுக்கப்புறம் வந்துதான் விஸ்வாமித்திரர் வந்து பாட்டு பாடுவார், கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு. அதுக்கப்புறம் நடக்கும். அந்த மாதிரி அந்த கைவண்ணத்தை அங்க பார்த்தார். அதுக்கடுத்து மிதிலை கலைச்சுன்னு போறார். மிதிலை கலைச்சுன்னு போனா அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு சீத்தையை பார்த்து சீத்தையும் மயங்கிடுவா, ராமனும் மயங்கிடுவான். அப்போ எதுக்காக அங்க போயிருக்கா? சுயமரத்துக்காக போயிருக்கா. அங்க சிவதனுசு ஒண்ணு இருக்கு. இந்த சிவதனுசை வந்து தூக்கறதுக்கு 10,000 பேர் வேணும். அந்த சிவதனுசை ஜனக மகாராஜா வச்சிருக்கான். இதை யாரு தூக்கி நான் ஏத்துறாளோ அவளுக்கு என் பொண்ணு அப்படின்னு பந்தயம். எல்லா நாட்டு ராஜாக்களும் வர, யாராலையும் அதை அசைக்க கூட முடியல. பூமி தாய் அப்படியே புடிச்சு நிக்கிறா. ஏன்னா பூமி தாயோட மகள் தானே சீத்தை. நல்ல ஒரு அருமையான ஒரு மாப்பிள்ளைக்கு தானே கொடுப்பா. பூமி தாய் அப்படியே புடிச்சுட்டு இருக்கா அந்த சிவதனுசுவ. ராமன் எந்திருந்து வரான். ராமனை பார்த்து அந்த அழகுல இந்த ராமன் தான் என் பொண்ணுக்கு ஏத்த ஜோடின்னு அப்படியே விட்டுருவான், அந்த பிடியை விட்டுருவான். இவன் வந்து பூ மாலையை எடுத்து, ஆண்டாள் எப்படி அந்த பூ அந்த துளசியில மாலையை தொடுத்து அப்படி போட்டுக்கிறாளோ அது மாதிரி பூ மாலை மாதிரி அப்பேற்பட்ட சிவதனுசை எடுத்து நான் ஏற்றது மட்டும்தான் போட்டி. ஆனா இவன் வில்ல வச்சு எய்துவான். அந்த ஃபோர்ஸ்ல அந்த நானே உடைஞ்சிடும், சிவதனுசே உடைஞ்சிடும். அப்ப சீத்தை என்ன தெரியுமா பண்ணுவா? தடன்னு ஓடி வந்து மாலை அப்படியே போட்டுருவான். இவளோட தோழி இருப்பான், அங்க உள்ள வந்து கேட்பா, ஏண்டி இப்படி பண்ண? அதுக்குள்ள என்ன அவசரம்னா, நான் ஏத்தியாச்சு, அப்புறம் என்ன இது என்ன அவசரம் போது, இல்ல போட்டி வந்து நான் ஏத்துறதுக்கு தான், நான் ஏத்தி அது உடஞ்சிடுத்துங்கனால இது போட்டி, இதுக்கு போட்டியில் எடுத்துக்க முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது, அதனாலதான் அதுக்கு முன்னால மாலையை போட்டேன் அப்படின்பா அப்படின்னு சொன்னாலாம். அது மாதிரி அந்த வில் ஏத்துற அந்த பக்குவம், அந்த கம்பீரம், அது முடிச்சுட்டு மித்திலை நகர்ல இருந்து எல்லாரும் அயோத்திக்கு தசரத சக்கரவர்த்தியோட எல்லாரும் போறா, கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போறா. வர்ற வழியில பரசுராமன் ராமனை பார்த்து கர்ஜிக்கிறார், நீ சிவதனுசுவை தூக்கிட்டனால கர்வமா இருக்காத, என்னோட வில்லுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி நிற்கிறார். தசரதன் மிரண்டு விடும். எவ்வளவோ போய் பரசுராமன் போய் கெஞ்சி கூத்துறான். ஏன்னா பரசுராமன் வந்து பெரிய வில்வித்தை, தசரதனாலே ஜெயிக்க முடியாது அந்த பரசுராமனை. அப்பேற்பட்ட பரசுராமன் நிற்கிறான். அதுக்கு முன்னால அவருடைய வில்ல வாங்கி அவருடைய தவ வலிமை எல்லாம் போக்கி ஒரே வில்லுல பதில் சொல்லுவான் பரசுராமனுக்கு. அப்பேற்பட்ட அந்த ராமனுடைய வில் கடைசியில யுத்த காண்டத்தை அன்னைக்கு என்ன தெரியுமா இருக்கு? ராவணன் வதத்துக்கு முந்தைய நாள் ராவணன் கையில வில்லு, அவனுடைய பட்டயங்கள் எல்லாத்தையும் வச்சுன்னு வரான். ராமனுடைய வில்லு வந்து எல்லா பக்கமும் வருது, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு பாதாளம் விண்டுலகம் எல்லா இடத்துலயும் வருது. நம்ம ராவணனுடைய வில்லும் கீழே வந்துருத்து, அவன் கையில இருந்த பட்டயங்கள் எல்லாமே கீழே வந்துருத்து. நிராயுத பாணியா நிக்கிறான் ராவணன். அப்ப ராமன் பார்த்து சொல்றான், இன்று போய் நாளை போருக்கு வா. இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் லக்ஷ்மணன் கேட்பான், இன்று போய் நாளை வான்னு சொன்னாலே போருமே, போருக்கு நாளை வான் எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்பான். இப்ப ராமன் சொல்லுவான், போருன்னு நீ நினைச்சு வந்தா அவன் நாளைக்கு வரட்டும், சரணாகதினா இப்பயே பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் இப்பயே விட்டுருவேன், இப்பயே அவனை ஏத்துடுறேன். போருக்குன்னு சொன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டும், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு போரோட இந்த காலம் முடிஞ்சு போயிடுது. நேர அரண்மனைக்கு போறான் ராவணன். ராவணனுடைய தாத்தா அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கான். ராவணன் போறான், சீத்தை இந்த கோலத்துல என்னைய பார்த்தா சிரிப்பாளே,
ஐயோ ஏன்னா சீத்தை கிட்ட அப்ப கூட வருது. ஆமா, ஏன்னா சீத்தை கிட்ட என்னென்னோ வசனம்லாம் பேசியிருக்கானே, நிறைய பஞ்ச் டயலாக்லாம் சொல்லியிருக்கான். நான் இந்த மலையை பேப்பேன், இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாத்தையும் காலடியில ஒப்படைப்பேன், அப்படி இப்படி என்னென்னமோ டைலாக்லாம் சொல்லியிருக்கான். இன்னைக்கு ராமனை பார்த்த முதல் நாள் நிராயுத பாணியா தலைய கவுந்து ஆத்துக்கு வரான். இப்ப பார்த்தா அவளுக்கு சிரிப்பு வருமா வராதா? அதனால அவன் நினைச்சுட்டு வரான். இப்போ தாத்தா ராவணனுடைய தாத்தா அரண்மனை வாசல்ல பார்த்து ஐயா என்ன ஆச்சு அப்படிங்கிறான். இப்ப ராவணன் என்ன சொல்றான், நாசமுற்ற போதும் நல்லதோர் பகையை கண்டேன் அப்படின்னு சொல்றான். நான் தான் வீரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு பார்த்தேன் ஒரு மகத்தான வீரன். அந்த ராமன் வந்து சின்ன வயசுல கூனியோட முதுகுல காகித அம்பு விட்டானாம் அப்படின்னு சொல்லுவா தாத்தா. அந்த மாதிரி அம்ப என் மேல ஏவி விளையாடுறான் தாத்தா. ஒரு சிரமமே இல்ல, அவன் முகத்துல ஒரு சிரமமே தெரியல. அவன்கிட்ட இருந்து பானங்கள் எங்க வருதுன்னே எங்க இருந்து வருதுன்னே தெரியல எனக்கு. எல்லா பக்கத்துல இருந்து வருது, பூமிக்குள்ள இருந்து வருது, வானத்துல இருந்து வருது, எல்லா திசைகள்ல இருந்து வருது அவனுடைய பானங்கள். அவன் கை தோளுக்கு பின்னால போறதும் தெரிய மாட்டேங்குது, அம்பு வர்றதும் தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லை என்னுடைய வாழ்க்கையில. நாசமுற்ற போதும் நல்லதொரு பகைவனை கண்டேன் அந்த ராவணன் சொல்றான். அப்போ எனக்கு பெருமையா இருக்கு, இவன் கையில நான் வந்து தோத்தாலும் பரவாயில்ல. ராம பானத்தை என்ன சொல்லுவானா, பகைவர்கள் பாராட்டும் பகழி அப்படின்பா. ராம பானம் வந்து அவன் அந்த கம்பீரமும் முகத்துல ஒரு சிரமம் இல்லாம அந்த எய்ற அந்த ஒரு அழகும் பகைவர்களுக்கே பிடிக்குமா, ராவணனுக்கே பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல். சார்ந்தம் அப்படின்னா இங்க வந்து வில்லு, நம்ம வந்து சாரங்கம்னு சொல்லுவோம். சாரங்கபாணியின் கும்பகோணத்துல கோவில சொல்லுவோம், அது வந்து சாரங்கபாணி இல்ல, சாரங்கபாணி. சாரங்கம் அப்படின்னா மான் தோலை உடுத்திய அங்கம். மான் தோலை உடுத்தியவர் யாரு? சிவன். அது வந்து சாரங்கம்னு சொல்லக்கூடாது, சாரங்கம். சாரங்கம்னா வில். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். பகைவர்களும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு எப்படி ராமன் கையில இருந்து அந்த பானங்கள் வருதோ, அந்த மாதிரி நல்லவர்களுக்கு தீங்கு இல்லாம இந்த உலகில் வாழ்றதுக்கு நீ மழை கொடுக்கணும் அப்படிங்கிற. ராமன் பானம் எப்படி நல்லது பண்ணித்து, அது மாதிரி நீ மழையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதான் அந்த சரமழை. நல்லா இருந்தது. ஆஞ்சநேயரோட ராமாயணத்துக்கு சொல்லிட்டீங்க. ஆமா, ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்திங்கனால ராமனை பத்தி பார்த்துட்டோம். ஏன்னா ஆஞ்சநேயருக்கும் குஷி ஆயிடும். ஆமா, சூப்பர். தேங்க்யூ.